அதிகாரத்திற்கு கீழ்ப்படுகிறவன் தான் மற்றவர்களை கீழ்ப்படுத்த முடியும். கீழ்ப்படுகிறவனுக்கு தான் அந்த கீழ்ப்படிதலிலே ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது. ஒவ்வொரு கீழ்ப்படிதலிலும் ஒரு ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். கீழ்ப்படிதல் ஒரு நபருக்கு, தம்பியோ தங்கச்சியோ எல்லாருக்கும் அலங்காரத்தை கொண்டு வரும். பரிசுத்த ஸ்திரீகள் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். யோசேப்பினுடைய அலங்காரம் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போல் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எந்த அளவு கீழ்ப்படுகிறோம் அந்த அளவு அதிகாரம் படைத்தவர்களாய் இருப்போம். இதோ போகிறேன்னு யோசேப்பு அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறான், வார்த்தையின்படியே செய்கிறேன்னு சொல்லுகிறான். பின்னாட்கள் வயோதிப காலங்கள்ல அதே யோசேப்பு தான் வைத்தியர்களுக்கு கட்டளையிட்டான், வீட்டு விசாரிப்புக்காரர்களுக்கு கட்டளையிட்டான். அவனுடைய உத்தரவு இல்லாமல் கையையாவது காலையாவது எகிப்தில் எவனும் அசைக்க கூடாது என்று அதிகாரம் நிறைந்தவனாய் காணப்பட்டான். இந்த நாள்ல கூட the blessings of obedience அதை தான் நான் சொல்ல போறேன். ஆதியாகமம் 40:30 யாக்கோபு தன் மகனை பார்த்து சொல்லுகிறான், நான் என் பிதாக்களோடு படுத்துக் கொள்ள வேண்டும், ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்து கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணி இருக்கிற நிலத்தில எதையும் அடக்கம் பண்ணு என்றான். அதற்கு அவன் சொற்படி செய்வேன் என்றான். பாருங்க, இதோ போகிறேன்னு 17 வயசுல சொன்னவன் இப்ப தகப்பனார் மறிக்க போறார். கிட்டத்தட்ட 147 வயது. யோசேப்புக்கு எத்தனை வயசுன்னா 91 வயதுல, யாக்கோபு 91 வயது ஆகும்போது இப்போ 147 வயது ஆகும்போது யோசேப்புக்கு வயது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 56 வயசு. 17 வயசுல கீழ்ப்படுத்த இப்ப பிரதம மந்திரி, முழு எகிப்துக்கும் முழு உலகத்துக்கும் நம்பர் 1 பவர்ஃபுல் போஸ்ட். ஆனா அவங்க சொற்படி செய்வேன். யோசேப்பு வாழ்க்கையில அவன் ஒரு கீழ்ப்படுகிறவனாய், அதிகாரத்திற்கு கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்டான். கடைசி வரைக்கும் அதிகாரம் நிறைந்தவனாய் காணப்பட்டான். அதிகாரங்களுக்கு கீழ்ப்படுகிறவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறான். அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். அதிகாரங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது உண்மைதான். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், நம்மளை புறப்பட்டு போக சொல்றாரு, நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், சர்ப்பங்களை தேர்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல அதிகாரங்களை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். சோ பாத்தீங்கன்னா யோசேப்பினுடைய வாழ்க்கையில இந்த கீழ்ப்படிதல் அதை எத்தனை தடவை சொன்னாலும் தாகும். எப்ரோன் பள்ளத்தாக்குல 17 வயதா இருக்கும்போது உன் சகோதரர்களை பார்த்து அடையாளம் கொண்டு வா, சேமம் விசாரிச்சுட்டு வா என்று சொன்ன மாத்திரத்துல இதோ போகிறேன். இவ்வளவுக்கும் சகோதரர்கள் வெறும் எப்பா அவன் என்னென்னலாம் பேசினா அதெல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படுத்தினுடைய விளைவு என்ன? குழியிலே போடப்பட்டான், அடிமையாய் விற்கப்பட்டான், அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டான். கீழ்ப்படுதலின் ஆரம்பங்கள் கஷ்டமாக இருந்தாலும் கீழ்ப்படுதலுடைய முடிவு பார்த்தீங்கன்னா அவன் அரசாட்சிக்கு அரியணை ஏறினவனா இருந்தான், அதிகாரத்தை கைப்பற்றினவனா இருந்தான், தேசத்திலே பார்வோனுக்கு ஆண்டவனாக்கப்பட்டான். கீழ்ப்படிதல், ஒவ்வொரு கீழ்ப்படுதலையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். தாவீது கீழ்ப்படிந்து ஒரு கொரியர் பாய் போல சாப்பாடு கொண்டு போறான். வரும்போது பாத்தீங்கன்னா கோலியாத்தனுடைய தலையை கொண்டு வர்றான். சவுல் பாத்தீங்கன்னா காணாமல் போன கழுதையை தேடி போனா, திரும்பி வரும்போது பட்டணத்து இளவரசனாய் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டதை பார்க்கலாம். ஒரு சின்ன கீழ்ப்படிதல். கோலை நீட்டு 30 லட்சம் பேருக்கு பாதை வழிகாட்ட முடிஞ்சிச்சு மோசையினால. நீட்டின மறு கையை போல நீட்டு, உன் கையை நீட்டு, மறு கையை போல சுத்தமாயிட்டு. பாத்தீங்கன்னா உடனே ஆண்டவரே மழை சித்தமா குஷ்டரோகத்தை சித்தம் உண்டு சொஸ்தமாக உடனே. ஒரு சின்ன கீழ்ப்படிதல் பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும்.
அப்ப நம்மளுடைய கீழ்ப்படிதல தான் ஆசீர்வாதம் மறைந்திருக்கா அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை சாபத்திற்குள்ளாய் பாவத்திற்குள்ளாய் நம்ம அடைத்து கொண்டது. ஆதாம் என்கிற ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை. ஆனா இயேசு என்கிற ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே நாம் ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளியாக இருக்கிறோம். இயேசுனுடைய கீழ்ப்படிதல்னாலதான் நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது. புதிய ஏற்பாட்டுல சிலுவைக்கு பிறகு, ஏன்னா அவருடைய கீழ்ப்படிதல் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து விடுகிறது. அப்ப நம்ம கீழ்ப்படிய வேண்டாமா? இல்ல, அவரே கீழ்ப்படிஞ்சிட்டார், நான் ஏன் கீழ்ப்படிய கூட? கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரப்படுகிற பரிசுத்த ஆவியானவரே தந்தரலுங்கிற ஆவியானவர் மற்ற எல்லாத்தையும் அருளாதிருப்பது எப்படி? அவ கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இரண்டாவது, கீழ்ப்படிதல் அலங்காரத்தை கொண்டு வருது. பரிசுத்த ஸ்திரீகள் சாராள் தன்னை ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். கீழ்ப்படிதலே உச்சக்கட்ட பலவிதமான கீழ்ப்படிதல் இருக்கு. ஆபிரகாம் கேள்வியே கேட்காம போகுமிடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். யோசேப்பு மகிழ்ச்சியோட கீழ்ப்படிந்தார். தாவீது பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பாய் கீழ்ப்படிதான், ஓட்டமாய் ஓடி. சவுல் எப்படி கீழ்ப்படிதான்னா உண்மையாய் கீழ்ப்படிதான். சாலிம் நாடு, சலிசா நாடு, எப்ராஹிம் மலை தேசம், 5 நாடுகள்ல போய் கழுதைய தேப்பான். உண்மையாய் கீழ்ப்படிதான். இந்த கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில அலங்காரத்தை கொண்டு வரும். கீழ்ப்படுதலே உச்சகட்ட கீழ்ப்படுதல் ஈசாக்கு, இயேசு கிறிஸ்துலாம் இதோ புஸ்தகத்துல என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பலிபீடத்துல தங்களை அர்ப்பணிச்சாங்க. ஈசாக்கு பாவனையா எடுக்கப்பட்டான், இயேசு கிறிஸ்து தன்னை பானபலியாக வார்த்தார். அவர் தலையிட்டு காலையினுடைய அலங்காரத்தை போல இருக்குமா யோசேப்பினுடைய அலங்காரம், கீழ்ப்படுகிறவர்களுக்கு அலங்காரம். ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது மாத்திரமல்ல, அங்க ஒரு அலங்காரம் மறைந்திருக்கிறது. மூன்றாவது பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதல் அதிகாரத்தை கொண்டு வரும். யோசேப்பு ஏதோ போகிறேன் அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறான், பார்வோனுக்கு கீழ்ப்படுகிறான். பார்வோனுடைய வாகனங்கள் எல்லாம் எடுத்துக்கிடலாமா, எங்க அப்பாவை தூரத்தில் அடக்கம் பண்ணும் பெர்மிஷன் கேட்கிறான். என்ன நடந்துச்சு? அதிகாரம். வீட்டு விசாரணைக்காரனுக்கு கட்டளையிட்டான், வைத்தியர்களுக்கு கட்டளையிட்டான். யோசேப்பு அவன் உத்தரவில்லாமல் கையையாவது காலையாவது எவனும் அசைக்க கூட. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை வாழ்க்கையில கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வர. மனைவியிலே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. இளைஞர்களே மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். கணவன்மார்களே நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டிய பேசியர்ல போன்ற ஆவியினால் நிறைய இந்த சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகள் நிரம்பி ஒருவருக்கொரு புத்தி சொல்லிக் கொண்டு பக்தியுடன் கர்த்தரை பாடி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்க. அப்போ ஆவிக்குரிய காரியங்கள் தான் நல்ல சப்மிஷனுக்குள்ள கொண்டு வரும், இருதயம் இழகும். அப்ப அப்படி கீழ்ப்படியும் போது நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தேவன் கொண்டு வருகிறார், அலங்காரத்தை கொண்டு வருகிறார், அதிகாரத்தை கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. நேரடியாக தீர்க்கதரிசனம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த முழு உலகமும் சாபத்திற்குள்ளானது. இயேசு என்கிற ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினால நாங்கள் ஆசீர்வாதத்திற்குள் வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்திற்குள்ளாய் நடத்துகிறது, கீழ்ப்படிதல் அலங்காரத்திற்குள்ளாய் நடத்துகிறது, கீழ்ப்படிதல் அதிகாரத்திற்குள்ளாய் எங்களை நடத்துகிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you.